من شرور من يهده الله فلا وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருதலால் பெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஜில்லென்று இருக்கின்ற இந்த கோவையில் சுழன்று வெயில் அடித்தாலும் கூட இறை கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் எல்லோரும் இந்த பள்ளியில் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ஜும்ஆவுடைய உரைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜும்ஆவுடைய உரையின் மூலமாகத்தான் இஸ்லாத்துடைய பல்வேறு சட்ட திட்டங்களை, இஸ்லாத்துடைய பல்வேறு ஒழுக்க விழுமியங்களை
இந்த ஜும்மாவுடைய உரையின் மூலமாகத்தான் இந்த சமூகம் பலவிதமான பயன்களை அடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை ஈமானிய சகோதரத்துவம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஏனைய மதங்களை போன்று அல்லாமல் சகோதரத்துவத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அத்தோடு மாத்திரம் அல்லாமல் அதற்கென இருக்கின்ற வழிகாட்டல்களையும் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கமாகவும் இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, சகோதரத்துவத்தை சீர்குலைக்கின்ற, சகோதரத்துவத்திற்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற அனைத்து விதமான வழிகளையும் தடை செய்ததோடு மாத்திரமல்லாமல் அதையும் மீறி யார் அதற்கான செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் மாபெரும் தண்டனை இருக்கிறது என்பதையும் எச்சரிக்கை செய்கிறது. இதன் மூலமாக ஒரு ஈமானிய பலம் வாய்ந்த ஒரு ஈமானிய சமூகத்தை கட்டெழுப்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளில் ஒன்று என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த மதங்களிலும் இல்லாத அளவிற்கு, எந்த கொள்கை கோட்பாடுகளும் சொல்லாத அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சகோதரத்துவத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் அன்றைய அரபியருடைய வாழ்க்கையுடைய தரம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் வரலாற்றில் நாம் அதிகமாகவே படித்திருக்கிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற அடிப்படையில் கோத்திர வெறி அவர்களுக்கு மத்தியில் தடை விரித்தாடியது. ஆளுக்கு ஒரு குலம் நாளுக்கு ஒரு தெய்வம் என்கின்ற கோத்திர வெறி அவர்களுக்கு மத்தியில் தடை விரித்தாடியது. அடிமை எஜமானன் என்கின்ற பாகுபாடுகள் அவரிடத்தில் பரவலாக காணப்பட்டது. இப்படி இருந்த ஒரு சமூகத்தை சகோதரத்துவம் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் இஸ்லாம் கொண்டு வந்தது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஈமான் என்கின்ற அந்த மிக முக்கியமான ஒரு பயிற்சி தான். இந்த ஈமானின் மூலமாக யார் தன்னுடைய சகோதரத்துவத்தை ஆக்கிக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அந்த சகோதரத்துவம் பலம் வாய்ந்த ஒரு சகோதரத்துவமாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக, இந்த உலகத்துடைய சில பணக்காசுகளுக்காக, இந்த உலகத்துடைய பதவி பட்டங்களுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு நிச்சயமாக பிரிவினையைத்தான் ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் ஈமானுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, இந்த மார்க்கத்திற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து சகோதரர்களாக உருவாகிவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமூகம் மிகப்பெரிய அந்தஸ்தை அடையும், மிகப்பெரிய உயர்வுக்கு சென்றடையும். அப்படித்தான் அந்த சமூகம் அடைந்தது. காலம் காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். புனித மக்கமா நகரிலே
மதீனாவிலே அவுஸ் ஹஸரத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரம் பல நூற்றாண்டுகளாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த பலம் வாய்ந்த சகோதரத்துவம் அவர்களுக்கு மத்தியிலே உருவாகுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் அந்த கொள்கை அவர்களுக்கு மத்தியில் ஆழமாக புகுந்தது. அதன் விளைவாகத்தான் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி தோழர்கள் கூட மக்காவிலிருந்து எல்லாவற்றையும் இழந்து வந்தார்களே முஹாஜிரின்கள், அவர்களுக்காக தன்னுடைய சொத்தில் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திலும் கூட அவர்களை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதன் காரணம் என்ன? ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த பலம் வாய்ந்த அந்த அம்சம்தான். ஈமானுக்காகத்தான் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகத்தான், ரசூலை தன்னுடைய தூதராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகத்தான் தன்னுடைய சொத்தில் மட்டும் அவர்கள் பங்கு கொடுக்கவில்லை, தன்னுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர்களாக அந்த முஹாஜிர்களை இந்த அன்சாரி தோழர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஈமானிய பலம் வாய்ந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டு காலங்களில் மிக வீரியமிக்க ஒரு சமூகமாக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். இந்த ஈமானிய சகோதரத்துவம் இருக்கிறது, அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நிஅமத். அதை நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுபட்டு பல பிரிவுகளாக நீங்கள் வலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள். வல்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் சொல்கிறார், உங்கள் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கக்கூடிய நிஅமத்தை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை யாருக்கு அருளுகிறான் என்று சொன்னால், அவுஸ் ஹஸரத் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் கோத்திரத்தின் தலைவரி உச்சாரியில் இருந்தார்களே, கோத்திரவெறி தலைவிரித்தாடியது, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி விட்ட பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை அருளுகிறார். வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். உங்கள் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். எப்படி இருந்தீர்கள் நீங்கள்? இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் விரோதிகளாக இருந்தீர்கள், ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு காலங்காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு மத்தியே இந்த ஈமான் புகச் செய்து ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அன்பை பிணைப்பினை ஏற்படுத்தி இருக்கிறாரே, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத் அல்லவா? அந்த நிஅமத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. அவனுடைய பேருள்ளால் நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? உங்களுக்கு மத்தியில் கோத்திரவெறி தலைவிரித்தாடியது. என்றைக்கு ஈமான் என்கின்ற அந்த அம்சம் உங்களுடைய உள்ளத்தில் புகுந்ததோ அன்றைய நாள் முதல் ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அவனுடைய பேருள்ளால் நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு முன் வரை நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? உகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், நரகத்தின் படுகொலையின் விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை அதிலிருந்து ஈரட்டும் செய்திருக்கிறான்.
இல்லை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் காலங்காலமாக அடித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். கோத்திர வெறியோடு தான் இருப்பீர்கள். நிறத்தாலும் குலத்தாலும் கோத்திரத்தாலும் நீங்கள் எல்லாம் இப்படி பிரிந்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஈமான் என்கின்ற அந்த அம்சத்தின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பாச பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இன்றைக்கு நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திலிருந்து தன்னுடைய சகோதரருக்காக அனைத்தையும் கொடுக்கிறீர்கள். இப்படியான நியாமத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க ஒரு விஷயத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாம் ஈமானிய சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத் என்று அல்லாஹ் பேசுகிறான். அலைக்கும், உங்களுக்கு மத்தியே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நியாமத் சகோதரத்துவம் என்பது, ஈமானிய சகோதரத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய நியாமத். அதை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவத்தை மூன்றாக பிரிக்கிறது. ஒன்று, வம்சவழியின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவம், குடும்பத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவம், இரத்த உறவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவம். அல்லாஹ் சொல்கிறார், வஹுவல்லதி خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا. அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு அல்லாஹ் வம்ச வழியின் மூலமாகவும் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாகவும் அல்லாஹ் இருவேறு சகோதரத்துவத்தை அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் உண்டாக்கி இருக்கிறான். இது ஒரு சகோதரத்துவம். அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى. மனிதர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் சகோதரத்துவம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சகோதரத்துவமாக, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய சகோதரத்துவமாக அல்லாஹ் பேசக்கூடியது எது தெரியுமா? ஈமானிய சகோதரத்துவத்தை அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் ஒருவருக்கொருவர் சகோதரர்களே அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அவர்களுக்கு மத்தியில் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சகோதரத்துவத்தை பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை கூடவே பேசுகிறார். என்ன தெரியுமா? ஈமானிய சகோதரர்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும், பிணக்குகள் வரும், பல சங்கடங்கள் வரும். கொள்கையில் ஒரே கொள்கையில் இருப்பீர்கள், ஆனாலும் சில ஈகோ பிரச்சனையால், நான் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற அந்த பிரச்சனையினால் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னொரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அதையும் திருக்குர்ஆனில் அந்த வசனத்தில் அடுத்ததாக அதைத்தான் பேசுகிறார். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்து விட்டால், பிணக்குகள் வந்து விட்டால் அதை ஊதி பெரிதுபடுத்தி விடாதீர்கள். ஊதி பெரிதுபடுத்தி ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து விடாதீர்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா என்றெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி விடாதீர்கள். மாறாக யார் ஒரு நடுநிலையாளர் வந்து ஃபஅஸ்பஹ்தும் பிரான் ஃபஅஹ்வைக்கும் இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு மத்தியில் நீங்க சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். பிரச்சனை வந்துருச்சா, அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் என்றெல்லாம் ஆளுக்கு ஒரு முறையில் பேசி அந்த பிரச்சனையை ஊதி பெரிதுபடுத்தி உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, உண்மையில் ஈமானிய சகோதரத்துவம் என்பது மிக முக்கியமான சகோதரத்துவம், அல்லாஹ்விடத்தில் மிக மதிப்புக்குரிய சகோதரத்துவம்.
ஒண்ணும் கிடையாது. இந்த ஈமானிய சகோதரத்துவம் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால், அது இன்னும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வழிமுறைகளை ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரிகளும் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், உண்மையை அந்த சகோதரத்துவம் தான், அந்த அன்புதான், அந்த நேசம்தான் நிச்சயமாக நாளை மறுமையில் அவர்களுக்கு மகத்தான அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முதல்ல ஒரு ஈமானிய சகோதரன் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நேசமாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு சகோதரனை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈமானிய சகோதரத்துவம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த காலத்திலும் அவர்கள் பிரியாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில வழிமுறைகள் இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய சகோதரத்துவம் மரணம் வரைக்கும் இருக்கும். ஏன்? மரணத்திற்கு பின்னாலும் அது கை கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி நேசிக்கிறோம் தெரியுமா? ஒரு சகோதரனை கொள்கை சகோதரனை நீ எப்படி நேசிக்க வேண்டும்? எப்படி நேசிக்கிறோம்? இன்னைக்கு நாம் எப்படி நேசித்துக் கொண்டு இருக்கிறோம்? எதற்காக நேசித்துக் கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோமா? ஈமானுக்காக நேசிக்கிறோமா? இஸ்லாத்திற்காக நேசிக்கிறோமா? அல்லது பொருளாதாரத்துக்காக நேசிக்கிறோமா? அல்லது பட்டம் பதவிக்காக நேசிக்கிறோமா? அல்லது கொடுக்கல் வாங்கலுக்காக நேசிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி லா தத்குலுல் ஜன்னah ஹத்தா துமினு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரை நீங்கள் சுவனத்தில் நுழைய முடியாது. யார் ஈமான் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம். ஆனால் அந்த ஈமான் எப்பொழுது முழுமை அடையும் தெரியுமா? அதையும் கூறுகிறார்கள், வலா துமினு ஹத்தா தஹாபு. நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கின்ற வரை, ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசத்தை உண்டாக்கிக் கொள்கின்ற வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஒரு முஸ்லிமா இன்னொரு முஸ்லிமை நேசிக்கிறோம், ஒரு கல்வி சகோதரனா அடுத்த கல்வி சகோதரன் நேசிக்கிறோம். அவன் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறான், அவன் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறான், ஒரே கொள்கையின் குடையின் கீழ் இருக்கிறான், அதற்காக நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த நேசம் இருக்க வேண்டும். அந்த நேசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான ஈமான்தாரி, உண்மையான ஈமான் கொண்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொன்னார், எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம்? ஒரு கொள்கை சகோதரனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் ஊதி பெரிதுபடுத்தி கடைசியில் எந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது? ஒரே கொள்கை, ஒரே குர்ஆன், ஒரே ஹதீஸ், சலஃப் மன்ஹஜ் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் கூட என்னது, ஈகோ பிரச்சனையினால் நீ வேறு நான் வேறு என்று திருந்து கிடைக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய ஈமான் எப்படி முழுமை பெற்ற ஈமானாக ஆக முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, லா தத்குலுல் ஜன்னah ஹத்தா துமினு. நீங்கள் ஈமான் கொள்கின்ற வரை சுவனத்தில் நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்ளாத வரை ஈமான் கொண்டவராகவே நீங்கள் ஆக முடியாது. எவ்வளவு கடுமையான வார்த்தை! சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக நேசிக்க பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக நேசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக, பெருமைக்காக, புகழுக்காக யாரையும் நேசிக்காதீர்கள். அப்படி நேசம் வைத்தாலும் கூட அவைகள் எல்லாம் இந்த உலகத்திலும் பெரிதாக பலன் தராது. அப்படியே தந்தாலும் நாம் எதை இலக்காக கொண்டு வாழ்கிறோம்? மறுமையை தான் இலக்காக கொண்டு வாழ்கிறோம். அங்குதானே நாம் ஜெயிக்க வேண்டும், அங்குதானே நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதானே நம்முடைய இலக்கு.
அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மோமின் நிச்சயமாக ஒருவனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக நேசமாக இருக்கணும். அப்படி அல்லாஹ்வுக்காக நேசித்தால் மறுமையில் என்னென்ன பயன்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சில அடியார்களுக்கு மகத்தான அந்தஸ்தை கொடுப்பார். வேற யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? நம்மெல்லாம் குர்ஆனை அடிக்கடி புரட்டி பார்க்கிறோம், பல பயான்களிலே கேட்கிறோம். இது என்ன சுட்டரிக்கக்கூடிய வெயில்? இதைவிட கோடையை மிஞ்சிய கொடிய நரகம் இருக்கிறது. கோடையை மிஞ்சிய மிகப்பெரிய மஹ்ஷர் பெருமளியே நிற்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு சாதாரணமாக கோடையில ஒரு 104 டிகிரி வெயில் வெப்பம் தாங்க முடியாமல் எத்தனை புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளை மறுமை நிலை ஒன்று இருக்கிறது. மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமளிகள் நிற்போமே, சூரியன் தலைக்கு மேலாக அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவானே, கால்கள் சொல்கிறானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. அல்லாஹ் பேசுகிறானே, யௌம யஃபிருல் மர்உ, அன்றைய தினம் மனிதன் விரண்டோடுவான், மின் அஹி, அவனுடைய சொந்த சகோதரனை விட்டு, வ உம்மி, தன்னுடைய தாயை விட்டு, வ ஸாஹிபத்திஹி வ உம்மிஹி வ பனி, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, வ ஸாஹிபத்தி, தன்னுடைய மனைவியை விட்டு, இப்படி உறவுகள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு நாள் சில நாட்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஓடி வந்து கட்டிப்பிடித்து, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க என்றெல்லாம் அரவணைத்த அந்த கைகள் நாளை மறுமையில் பார்க்கும். நாளை மறுமையில் பார்க்கும். பார்த்தாலும் யாரையும் யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். எல்லோரும் விரண்டோடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த இதயத்தில் அவர்களுடைய நிலைமை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். யாரையும் யாரும் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். அப்படியான ஒரு தருணமாச்சு, அப்படியான ஒரு தருணமாச்சு. வெயில் சுட்டரிக்கும். எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் அவர்களுடைய மேலிருந்து வேர்வை வந்து வந்து சிலர்களுக்கு முழங்கால், முட்டுக்கால், இடுப்பு வரை, நெஞ்சு வரை, கழுத்து வரை, இன்னும் சிலர்கள் அந்த வேர்வையிலேயே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான நிலை, அப்படிப்பட்ட அந்த நிலையில் அல்லாஹ் சிலர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சில அந்தஸ்துக்களை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திதான். ஆனாலும் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இந்த உலகம் நம்மை மறக்கடிக்க செய்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸபஅத்துன் யுபில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசிக்கு கீழாக நிழலை தருவார் என்று சொன்னார்களே, அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வரஜுலானி தஹாப்பா பில்லாஹ், வரஜுலானி தஹாப்பா பில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டார்களே. இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக அல்ல, பதவிக்காக அல்ல, பட்டத்திற்காக அல்ல, உயர்வுக்காக அல்ல, அந்தஸ்துக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய கிளை கட்டளைகளை செய்யக்கூடிய அடியாராக இந்த அடியான் இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்காக நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொண்டார்களே. அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒருவருக்கொருவர் பதவி பாராட்டிக் கொண்டார்களே, அவர்களுக்குத்தான் உறவின் மூலமாக ஏற்பட்ட விரிசல்களுக்காகவோ பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது என்பதற்காகவோ பிரிந்தவர்கள் அல்ல.
அல்லாஹுக்காக நேசித்தவர்கள், அல்லாஹுக்காக பிரிந்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குமே, அந்த கூட்டத்திற்கு தான் இப்படியான அவல நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்து தன்னுடைய அரிசிக்கு கீழாக நிழலை தருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹுக்காக ஒரு சகோதரனை நீங்கள் நேசித்தால் நீங்கள் தான் ஈமானில் முழுமை அடைந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், மன் அஹப்பபில்லாஹ் வ அபகலில்லாஹ் வ அஜாலில்லாஹ் வ மனவரில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, யார் அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டு, யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்து, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருக்கிறார்களோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர்கள் தான் ஈமானில் முழுமை பெற்றவர்கள், அவருடைய ஈமான் தான் முழுமையடைந்த ஈமான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுக்காக நேசிங்கள், அல்லாஹ்வுக்காக கோபப்படுங்கள், அல்லாஹ்வுக்காக கொடுங்கள், அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் இருங்கள், நீங்கள் தான் ஈமானில் முழுமை பெற்றவர்கள் என்றார்களே. அப்படிப்பட்ட சகோதரர் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி நாம் யாரையாவது நேசிக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோமா? பல கட்டங்களில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தின் அந்த வெளிப்பாடை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எப்படி சொல்வார்கள்? வல்லாஹி இன்னி லயுஹிப்புக, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்களே. இது போன்ற நேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. மாலை மறுமை அல்லாஹ் அழைப்பான் சில அடியார்களை அழைப்பான். ஐனல் முத்தஹாபூன், ஐனல் முத்தஹாபூன் பி ஜலாலி, எனக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் எங்கே? மறுமையில் அழைப்பான். எல்லோரும் வெளியிலே நிற்பார்கள், மஹ்ஷர் பெருமலையிலே நிற்பார்கள், அவதிக்குள்ளாகி இருப்பார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் அழைப்பானாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐனல் முத்தஹாபூன பி ஜலாலி, எனக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்ட கூட்டம் எங்கே? வாருங்கள். ஐயோ, இன்றைய தினம் அவில்லுஹும் ஃபீ வில்லி யௌம லா இல்ல இல்லா வில்லி, இன்றைய தினத்தில் என்னுடைய அரிசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இந்த நாளில் நான் அவர்களுக்காக என்னுடைய அரிசின் நிழலை தருகிறேன், வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை கௌரவப்படுத்துவான். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தனை பிரச்சனைகள் நமக்கு மத்தியில், எத்தனை பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக? அல்லாஹ்வுக்காக பிரச்சனை பண்ணுகின்றோமா? யாருக்காக? இந்த உலகத்தின் அற்பமான ஆலயங்களுக்காக நமக்கு மத்தியில் பிரச்சனை உண்டு பண்ணி அதை ஊதி பெரிதுபடுத்தும் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஊதி பெரிதுபடுத்தி என்னது? ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தூரத்தை என்ன செஞ்சாங்க? உண்டு பண்ணி விடுகிறார்கள். கடைசி என்ன ஆகிவிடுகிறது? அவர் மரணித்து விட்டால் கூட அவருடைய தீதாரை போய் பார்ப்பதற்கு கூட அச்சப்படக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, அற்புதமான மார்க்கம் நம்முடைய மார்க்கம். பலம் வாய்ந்த ஒரு ஈமானின் சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் அயராது உழைத்து மிகப்பெரிய ஒரு ஈமானின் சகோதரத்துவத்தை உண்டு பண்ணினார்கள். அதனால்தான் முஹாஜிர்கள் வந்த பொழுது அன்சாரிகள் தனக்காக, தன்னுடைய தோழர்களுக்காக, தன்னிடத்தில் இருந்த அத்துணையும் இழப்பதற்காக அவர்கள் தயாரானார்கள் என்று சொன்னால் அதன் வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வுக்கு தானே செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக தானே செய்தார்கள். அது போன்ற ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவரை நாம் வெறுப்பதாக இருந்தாலும், ஒருவரை நாம் நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிப்போம், அல்லாஹ்வுக்காக வெறுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியிலே ஈமானிய அந்த சகோதரத்துவத்தை பலப்படுத்துவாராக. அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானி இலா யௌமிddin. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானிய சகோதரத்துவம், நாம் அந்த ஈமானிய சகோதரத்துவம் பலம் வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தாலும் கோரிப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுக்காக இருந்தால் மறுமையை நம்பக்கூடிய நாம் மறுமையில் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை ஏராளமான செய்திகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. அது ஒரே ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் இபாதல்லாஹி லஉனாஸா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சில அடியார்கள், மனிதர்களில் சில அடியார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்றார்கள், மாஹும் பி அன்பியா வலா ஷுஹதா, அவர்கள் நபிமார்களும் அல்ல ஷுஹதாக்களும் அல்ல, அவர்கள் நபிமார்களும் அல்ல ஷுஹதாக்களும் அல்ல. ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்தில் உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னார், யக்பித்துஹுல் அன்பியா வ ஷுஹதா யௌமல் கியாமா பிமகானிஹிம் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து மறுமையில் அதை பார்த்து நபிமார்களும் ஷுஹதாக்களும் பொறாமைப்படுவார்களாம். அல்லாஹ்விடத்தில் சில அடியார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து யார் பொறாமைப்படுவார்கள்? நபிமார்கள், மனிதர்களின் புனிதர்கள், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட அந்த நபிமார்களே, என்னடா இது, இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தா, யார் இவர் என்று பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, நபிமார்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அடுத்த அந்தஸ்து யார்? ஷுஹதாக்கள். அந்த ஷுஹதாக்களும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அப்படியே உயர்த்தி வச்சிருப்பாராம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் துஹ்பிருனா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார், யாருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு? நபிமார்கள் ஷுஹதாக்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் சொன்னால் யாருங்க அவங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, அவர்கள் யார் தெரியுமா? கௌமுன், ஒரு கூட்டம், தஹாபு, தஹாபு, ஒருவரை ஒருவர்கள் நேசித்துக் கொண்டார்கள். எதற்காக தெரியுமா? பிரூஹில்லாஹி அலா கைரி அர்ஹாமின் பைனஹும் வலா அம்வாலின் யதஆத்தவுனஹா, தங்களுக்கிடையே இரத்த உறவிற்காகவோ கொடுத்து வாங்கிக் கொள்ளக்கூடிய செல்வங்களுக்காகவோ அல்ல, இரத்த உறவுக்காக ஒருவரை நூறு நேசித்தார். அவரே அண்ணன், என் கூட பிறந்தவரு, எங்க சொந்தக்காரு, எங்க மச்சா, எங்க மாமா, அதற்காக அவரோடு நேசம் கொண்டாங்களே. இவர் எனக்கு எப்ப வேணாலும் உதவி செய்வாரு, எப்ப கேட்டாலும் மறந்து தருவாரு, அதுக்காக கொடுக்கல் வாங்கலுக்காக அவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் அல்ல. யாருக்காக? தஹாபு பிரூஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தான் இத்தகைய சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்ன உஜூஹும், நிச்சயமாக அவருடைய முகங்கள் எல்லாம் லநூர், அந்த நாளில் மிக பிரகாசமாக இருக்கும். வைன்னஹும் அலா நூர், இன்னும் அவர்கள் ஒளியிலான மேடையில் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். லா யஹாபுன இதா அஹாபன் நாஸ் வலா யஹஸனுன இதா ஹஸனன் நாஸ், மனிதர்கள் எல்லாம் அச்சத்தாலும் பயத்தாலும் நடுநடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் எந்த விதமான பயமும் இருக்காது, எந்த விதமான கவலையும் இருக்க மாட்டார்கள். அழகாக மிகப்பெரிய அந்தஸ்து இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அழகான ஒரு வசனத்தை ஓதினார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை. யார் அவுலியா? யார் அவுலியா? அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டார்களே, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக அல்லாமல்
ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்துக் கொண்டார்களே அவர்கள் அத்துணை பேரும் அவுலியா. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தில் இந்த நேரத்தில் அந்த ஆயத்தை ஓதி அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்கின்ற அந்த ஆயத்தை ஓதி முடித்தார்கள் என்ற செய்தியை நாம் நினைக்கிறோம், ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்றைக்கு எல்லாம் அல்ல இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்றைக்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு மத்தியில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மூமின் அவன் ஒரு கொள்கை சகோதரனாக இருந்தால் அவனை அல்லாஹ்வுக்காக நேசிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு மறுமையில் மகத்தான பரிசினை வழங்குவான் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிவைத்து ஒருவரை நேசிக்கக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியது புரிவாராக. ஃபதுகுருல்லாஹ் இதுகுருக்கும் வலதுகுருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.